என்னடா போன வீடியோல அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டு துண்டோட உள்ள வந்தியே, இப்ப அந்த துண்டு என்ன ஆச்சு? அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கிறியே ஒண்ணும் வாய திறக்க முடியாம. என்ன நிலைமை இப்ப? அதாவது நான் வெள்ளை சட்டை போடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இவனுங்க அடிக்கிற அடியில வந்துட்டு எனக்கே வந்து ரத்தம்லாம் வெளில வந்து செவப்பு கலரா மாறிடுச்சுடா இவனுங்க அடிக்கிற அடியில. என்னால முடியல. என்னதான் இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு நம்ம கிளப் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் ஓவரா போகாம கொஞ்சம் வந்து மறுபடியும் எர்த்துக்கு வந்திருக்கேன். சோ இப்ப ம்ஹ்ம். இந்த நிலைமையிலே இருந்து பேசலாம்னு இருக்கேன். இந்த பாக்குறேன் இந்த வீடியோல. ஏன்னா உங்க சீசனே இத நம்பித்தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் நம்பித்தான் மொத்த சீசனும் இருக்கு. இல்ல ஏன்னா இல்ல திரும்பி அதுக்கு பார்த்தா முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ம், அதாவது லிவர்பூல் வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டானுங்க. ம், அப்புறம் சிட்டி வந்து எப்படியாச்சும் எஃப்ஏ கப் ஜெயிச்சிருவானுங்க. ம், யுனைடெட் இல்ல ஸ்பர்ஸ் உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒண்ணு யூரோப்பா லீக ஜெயிச்சிருவானுங்க. ம், அப்புறம் செல்சி வந்துட்டு யுஇசிஎல் கான்ஃபரன்ஸ் லீக ஜெயிச்சிருவானுங்க. ம். கடைசியில நாங்க மட்டும்தான் எதுவுமே ஜெயிக்காம அந்த நிலைமை வந்துருச்சுன்னு ஆ! வை. ம், முடிச்சிரும். நான்லாம் வந்து தலைமறைவாயிட்டு நீ வந்து கண்டே பிடிக்க முடியாது. எந்த ம். தலையுமே இல்லாம இன்டர்நெட்ல இருந்தே காணாம போயிருவேன் நான். பேசின பேச்சுக்கு உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னடா இந்த கேம் நம்ம எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீ ரிசல்ட் எல்லாம் விட்றா. இந்த செகண்ட் லெக்ல நம்ம என்ன எதிர்பார்க்கல கேம்ல. இங்க பார்த்தா நம்ம வந்து நமக்கு லாமாசியா தான்ப்பா. நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு தான்ப்பா பண்ண போறோம்னு ஒரு பேச்சு. நீ கான்பிடன்ஸ் வைஸ் பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இன்டருக்கு தான் ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இப்ப அவேல போய் இன்டர் 3 கோல் போட்டிருக்காங்க. பார்சலோனா ஹோம்ல 3 கன்சீட் பண்ணிருக்காங்க. போன வீடியோல கமெண்ட்ஸ்ல மக்கள் போட்டிருந்தாங்க. இந்த லீட் எடுத்துட்டு போய் சிட் பேக் பண்ணனால தான் அவனுக்கு கன்சீட் பண்ணானுங்கன்னு. நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா அவனுங்க ஒழுங்கா சிட் பேக் பண்ணல. இந்த மாதிரி அந்த 1-0 டவுன் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. பட் அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஐ ஃபீல் லைக் மோஸ்ட்லி தி கேம் வில் பி க்ளோஸ். ஹியர் செகண்ட் லெக் சாம்பியன்ஸ் லீக் மறுபடியும் உடனே ஆரம்பத்துல நாங்க சொல்லிடுறோம் யூரோப்பா லீக் நாங்க பண்ணலப்பா. ஏன்னு கேட்டா ஏற்கனவே 2 கிளப் முடிவாகி போச்சு உள்ள போறது. ஒன்னு 3-1 வின், இன்னொன்னு 3-0 வின். சோ எப்படியும் யுனைடெட் வர்சஸ் டாட்னம் தான் ஃபைனலுக்கு போகுது யூரோப்பா லீக்ல. பட் சாம்பியன்ஸ் லீக்ல பயங்கரமான 2 கேம் இன்னுமே வெயிட்டிங்ல இருக்கு. எதிர்பாராததை எதிர்பார் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்ல நாங்க சொல்லாதது எல்லாமே நடந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிஞ்சுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லி இன்டர் வர்சஸ் பார்சலோனால இருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு எபிசோடு. அதனால மறக்காம உங்களோட காமெண்ட்ஸையுமே வைங்க. நானும் சுபாஷ் அதுக்கு தான் பதில் சொல்றோம். என்னடா இந்த கேம் நம்ம எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீ ரிசல்ட் எல்லாம் விட்றா. இந்த செகண்ட் லெக்ல நம்ம என்ன எதிர்பார்க்கல கேம்ல? இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம 2 பேருக்குமே எப்படி இம்பார்ட்டன்ட்னு முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்சலோனா எடுத்துக்கனா அவங்க வந்துட்டு இப்போ ஆன்சி ஃபிளிக்ல இப்போ ரீசெண்டா ரீபில்ட் ஆயிட்டு வர டீம் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களோட மேஜர் ரைவல்ஸ் ஆன ரியல் மேட்ரிட 3 வாட்டி இந்த சீசனே போட்டு பொழந்துட்டு 2 ட்ரோஃபியை ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இதை விட ஒரு பிக்கர் ஸ்டேட்மெண்ட் தர முடியாது. ஏன்னா புதுசா ஃபார்ம் ஆயிட்டு இருக்க டீம் இவங்களே வந்து சூப்பரா இந்த கோச் மாத்துனதுல இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியும்ன்ற காமிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் பழைய பார்சலோனா திரும்பி வந்துச்சுன்னு சொல்ல மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. சோ அவங்களுக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். இன்டர் இந்த டீம் ஆப்போனன்ட் டீம் எடுக்கிறோம்னா அவனுங்க வந்து நிறைய வருஷம் ட்ரை பண்றாங்க, கஷ்டப்பட்டு ட்ரை பண்றானுங்க. ஃபைனல்ஸ் வந்து மேன் சிட்டியோட தோத்து போனாங்க. அது முன்னாடி ஒரு சீசன் வந்துட்டு செமி ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலரா அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த காம்படிஷன்ல. இந்த வாட்டி வந்தே ஆகணும்ன்ற ஒரு வெறியோட தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ 2 டீமுமே வந்து இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல என்ன எதுக்கு நான் கேட்கறேன்னா, நான் இப்பதான் ரீபில்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண பார்சலோனாக்கு. எனக்கு என்னமோ அவனுக்கு ரீபில்ட் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டானுங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த சீசன். ஏன்னா their football has been scintillating. டைம்ஸ்ல பார்க்கும்போது இது எப்படா இப்படி உன்னால மட்டும் முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த டீம்ல மல்டிபிள் பிளேயர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங். இப்ப நம்ம லிவர்பூல்ல எடுத்து பார்த்தா சாலா மட்டும் தான் இருந்தா டீம் அதனாலே ஓடுச்சுங்கிறது ஒரு ஒரு தல தெளிவா தெரிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா பெட்ரி, யமால், ரஃபீனியா, லெவன்டோஸ்கி இன்ஜர்ட், இப்போ ஃபெரன் டாரஸ் உள்ள வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்றான். அதாவது டீம்லுக்கு எல்லாருமே கூபார்சி, கூண்டே இப்போ வந்து இன்ஜர்ட் ஆயிருக்கான், பால்டே இன்ஜர்ட்ல இருந்து வருவானான்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாருமே செஸ்னி கூட உள்ள வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றான்டா. இது நம்ம என்ன லூக் டியாங் இது ஒரு பிளேயர் கூட அதுக்காக திட்டுவாங்க. இப்ப நீ சொன்ன பாயிண்ட் சூப்பர். இப்ப எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல, இப்ப நீ வந்துட்டு அத வந்து அவங்களுக்கு மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவியா இல்லைன்னா இது கோச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவியா அதுக்கு? கண்டிப்பாடா. இது நான் ஒரு இந்த அதாவது ஹான்சி ஃபிளிக் பத்தி நம்ம வந்து அவங்க அவசரப்பட்டு சாக் பண்ணாங்க பயன்லங்கிறது பரவலாக எல்லாருமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஹான்சி ஃபிளிக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு.
பட் ஃபிளிக் பண்ணோடனே நாகல்ஸ்மேன் வந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் நாகல்ஸ்மேன் ஒரு பிரச்சனை வந்து அவனையும் தூக்குனாங்க. பாரு இப்பதான் வந்து பயன் ஹாரி கேன் ஜெயிச்சிருக்கான் ஒரு வழியா. புண்டஸ்லீகா வந்துட்டு ஹியூஜ் அது ஹாரி கேன் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபிங்கிற மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபிளிக்க வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் நீ சொன்ன மாதிரி எம்பாப்பே சைன் பண்றாங்க மெட்ரிட். எல்லா ஸ்டார் பிளேயர்ஸையும் மெட்ரிட் வாங்கி போடுறான். வினிசியஸ் வாங்கியிருக்கானுங்க, என்ரிக்கா வாங்கினாங்க, ஆர்டா கியூலர் செம்ம கோல் இந்த வீக்கெண்ட்ல அவனை வாங்கினாங்க. எல்லா ஸ்டார் பிளேயரையும் வாங்குறாங்க. இங்க பார்த்தா நம்ம வந்து நமக்கு லாமாசியா தான்ப்பா, நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு தான்ப்பா பண்ண போறோம்னு ஒரு பேச்சு. நம்ம வந்து சீசன் ஸ்டார்டிங்ல அங்க அந்த வீக்கெண்ட் ஷோல பேசியிருப்போம். போக போக பார்த்தா பார்சலோனா ஒண்ணுமில்லாத மாதிரி போயிருமா. ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்டார் பிளேயர் வாங்கினானுங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வந்து நீ சொன்ன மாதிரி 3 அடிச்சுட்டானுங்க, 3 தடவை லீக் அடிச்சுட்டானுங்க. இப்ப சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல இருக்கானுங்க, ஏற்கனவே 2 ட்ராஃபி ஜெயிச்சிட்டானுங்க, இன்னும் லீக்லயும் 4 பாயிண்ட் லீடிங்ல இருக்கானுங்க. யூ கேன் நெவர் ரைட் பார்சலோனா அவே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. அதாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஆமா இப்ப இந்த லிவர்பூல் ஸ்டோரி மாதிரி தான். லிவர்பூலே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு. பட் தே ஸ்டில் ப்ரூவ்ட் அஸ் ராங். அதே மாதிரிதான் பார்சலோனாவும் இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப நீங்களா சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் வரீங்கன்னு சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் அட் சேம் டைம் அவங்களோட கீ பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல புது பிளேயர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்திங் தட் ஹாஸ் டு டூ வித் தி என்டையர் கிளப். இந்த ஆர்கனைசேஷனாவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடக்குதாங்க. ஏன்னா இது நம்ம சும்மா வந்துட்டு இது எதர்ச்சியா நடந்த விஷயம்னு சொல்ல முடியாது. குலசாமி வந்து த்ரூ தி சீசன் கன்சிஸ்டன்டா இருக்காங்க. ரியல் மேட்ரிட 3 வாட்டி தோக்கடிச்சிட்டாங்க ஒரே சீசன்ன்றதுலாம். ஒரு வாட்டி நடந்தா லக்கு, 2 வாட்டி நடந்தாலும் லக்குன்னு சொல்லலாம். 3 டைம்ஸ் தான் டெஃபினெட்லி டாமினேட்டிங். ஸ்கோர் லைன் அப்படிதான் சொல்லுது நமக்கு. சோ இல்ல எதுக்குன்னா நீ மேனேஜர் ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்துட்டு வந்த, நம்ம கிரெடிட் மேனேஜர் கொடுக்கணுமான்னு. பார்சலோனாக்கு செம்ம டஃப் ஃபிக்ஸ்சர் ஷெட்யூல். நீ பாத்தீங்கன்னா கோப்பா டெல் ரே ஃபைனல் ஆனாங்க, இன்டர் கூட வந்து இந்த கேம் மிட் வீக் கேம் வீக்கெண்ட்லயே அவங்களால ரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா லாலிகா 4 பாயிண்ட் தான் கேப் இருக்குன்னு ரெஸ்டும் பண்ண முடியல. இப்ப மறுபடியும் இன்டர் கேம் இதை முடிச்சுட்டு வீக்கெண்ட்ல மறுபடியும் எல் கிளாசிக்கோ லீக்ல. சோ அவங்க பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தா 26 நாள்லயோ என்னமோ 12 கேம் என்னமோ அந்த மாதிரி ஆடுறாங்க. அநியாயத்துக்குமான பிக்சர் ஷெட்யூல் அவங்களுக்கு இருக்கு. 8 கேமோ 9 கேமோ ஆடுறாங்க 26 நாள்ல அவங்க அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்ததுல இருந்து. அப்போ இன்னும் எவ்வளவு கிரெடிட் மேனேஜருக்கு போகணும். இவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணி ஃபேட்டிக் ஆகாம உட்கார வச்சும் வந்து வரவங்க பர்ஃபார்ம் பண்ண வச்சு ரிசல்ட்டும் எடுத்தும் எல்லா காம்படிஷன்ல ஆட வச்சும் இந்த நிலைமையில வச்சிருக்காருன்னா ஹியூஜ். அந்த அதர் சைடு நம்ம இன்டருக்கு வரோம். நீ சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து இன்டர் எல்லாத்தையுமே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதுதான் சீசன். ஏன்னா அவங்களும் வந்து 3 பாயிண்ட்ஸ் பிலோ வந்துட்டாங்க நாப்போலிக்கு. அவங்க ரெஸ்ட் பண்ணி 1-0 வீக்கெண்ட்ல வின் எடுத்துட்டாங்க. நாப்போலி 1-0 வின் பண்ணிட்டாங்க. சோ தி லீட் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. they've gone to பார்சலோனா 3 கோல் போட்டுட்டு they could have even won that game. அந்த மாதிரி சான்ஸ் அவங்க ரெண்டு டீமே வின் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. அது எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். இப்ப ஆமா இந்த இது பேசுறதுக்கு முன்னாடி இப்ப இன்னொன்னு கேட்கணும். இப்ப ரீசெண்டா தான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இப்ப இந்த அவே கோல் ரூல்ஸ்ன்றதை எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு டீம் வந்து இப்ப இங்க 3 கோல் போட்டிருக்குது. இப்ப இது ஒரு அட்வான்டேஜே கிடையாது. பட் என்ன சொல்றது, வெறும் கேம் பிளேக்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த 3 கோல்ஸ் அவே கோல்ஸ் எடுத்தது வந்துட்டு நீ எப்படி பாக்குற? இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்னு வந்துட்டு அவே கோல் எடுத்ததுனாலதான் அவங்க 3 கோலே போட்டாங்க, வெளியே போய் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு வந்துட்டு இப்ப இந்த அட்வான்டேஜே இல்லாம போயிருதுன்னா ஒரு குரூப் சொல்லலாம். சோ நீ வந்து எந்த பக்கம் இருப்ப இதுல? நீ சொல்றதுதான் ஆன்சர்ரா. நீ அவே கோல் ரூல் இருந்துருந்துச்சுன்னா எவ்வளவு காஷியஸா வந்துட்டு பார்சலோனா ஆடி இருப்பாங்க. நம்ம லீக் எப்படி கோல் கன்சீட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இது இருந்திருக்கும். இன்டர் போய் நம்ம ஹோம்ல பாத்துக்கலாம், நம்ம மேபி ஒரு கோல் போட்டோம்னா நம்ம ஹோம்ல பாத்துக்கலாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்திருக்கும். ஆனா அந்த அதர் சைடு நீ சொல்ற மாதிரி ஏண்டா நான் அவே போய் 3 கோல் போடுறேன், எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையாடான்னு ஒரு வருத்தமும் இருக்கத்தான் செய்யுது. சில பேர் என்னங்கிறாங்க இது தூக்கி இருக்கவே கூடாதுங்கிறாங்க. சில பேர் வந்து தூக்குனது நல்லது, இந்த மாதிரி கேம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னை கேட்டா நான் இன்னும் அந்த ஃபார்மர் தான் வச்சிருப்பேன். நீ பெருசா வெளியே போய் ஆடி கோல் போட்டினா உனக்கு அட்வான்டேஜ். நீ கோல் போடலினா ஓகே, கோல் போட்டினா உனக்கு அட்வான்டேஜ் இருக்கணும்ல. அந்த மாதிரிதான் நான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா தட் மேக்ஸ் இட் மோர் எக்ஸைட்டிங். ஏன்னா கேம் வந்து 4-3 ஆன் ஆக்ரிகேட் இருக்கு. 4-4 போட்டா கூட நான் ஒரு எக்ஸ்ட்ரா கோல் போய் போடணுங்கும் போது செகண்ட் லீக்ல அந்த அவே சைடு வந்து இன்னும் பயங்கரமா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம வந்து இந்த டர்ன்ல மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். பட் ஜெனரலி வித் இன்டர்ரா ஏன்னா 2 செட் பீஸ் கோல்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு பயங்கரமான பினிஷ்ல அந்த கேம்ல வந்துச்சு. எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் எனக்கு இன்டர்ல. ஏன்னா பார்சலோனா இப்படி ஆடுறானுங்க, இன்டர் என்ன சொல்லலாம். நீ கான்பிடன்ஸ் வைஸ் பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இன்டருக்கு தான் ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இப்ப அவேல போய் இன்டர் 3 கோல் போட்டிருக்காங்க.
பார்சலோனா ஹோம்ல 3 கன்சீட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி எடுத்து பார்த்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டருக்கு தான் இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி அவங்க கீ பிளேயர் நம்ம சொன்ன ரெவியூலயே பேசிருப்போம். பட் அந்த மாதிரி அந்த 2 மெயின் பிளேயர்ஸ் தூராம டம்ஃப்ரீஸ் வந்து 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க இருந்ததால தான் அந்த இம்பாக்ட் இருந்திருக்குது. முன்னாடி கேம்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு இன்ஜுரினால மிஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஆன ஹோல் நீ சொன்ன மாதிரி இந்த சீசன்ல செரியாவை விட ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் லீக் தான் இன்னும் இம்பார்ட்டண்டா இருக்கும் ஃபார் எவ்ரி கிளப் ஃபார் மேட்டர். பட் இருந்தாலும் இன்டருக்கு வந்துட்டு பேக் டு பேக் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த சீசன் ஈவன் மோர். சோ ஆனா ஹோம்ன்றதுனால ஐ ஃபீல் தே கேன் பி லிட்டில் மோர் அட்வான்டேஜஸ். ஏன்னா அட்வான்டேஜ்ங்கறதோட பிரஷர் இருக்கும்னு நினைக்கிறியாடா? ஓகே, இப்போ நம்ம 0-0ன்னு வரோம் ஹோம்க்கு, ஒரு லேக் முடிஞ்சது 0-0ன்னு வரோம் இங்க. இப்போ நாங்க தான் போய் ஜெயிக்கணும். இப்போ எங்க ஹோம்ல நடக்குது. இப்போ பார்சலோனா வந்து ஜெயிச்சிட்டானுன்னா எனக்கு அசிங்கம். நாம தாண்டா போய் ஆடணுங்கிற மாதிரி ஒரு பிரஷர் வந்தது. ஏன்னா ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்கானுங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீ சொல்ற மாதிரி இப்போ வந்து மேட்ச் வந்து யாருக்குமே அட்வான்டேஜ் இல்ல. கிட்டத்தட்ட 0-0 ட்ரா தான். பட் டெக்னிக்கலி இதுதான் அவங்க ஆட போற ஃபைனல்ஸ் மேட்ச் மாதிரி. ஆக்சுவலா ஃபேன்ஸ் உங்க டீம் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. சோ அவங்க முன்னாடி போய் நீ தோத்து போனா அதை விட ஒரு டவுனான மூமெண்ட் இந்த பிளேயர்ஸ்க்கு இருக்காது. சோ கண்டிப்பா அந்த பிரஷர் இருக்கும். அண்ட் அவங்க கீ பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட்ஸ்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல நீ இப்ப வந்து பார்சலோனா சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இன்டர்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் நீ சொல்லுவ? அந்த ஃபர்ஸ்ட் லெக் நீ பாத்துட்ட, நீ ஹான்சி ஃபிளிக் இப்போ ஃபிளிக் வந்து டீம் ஓகேடா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தாரு என்னன்னு பாப்பாரு. எனக்கு என்னன்னா இவங்க வந்து குவிக்கா கோல் கன்சீட் பண்றாங்க, வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துறாங்க. ஓகே இது ஏன்னா 2 கோலுமே அப்படிதான் வாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க லீட் எடுத்துட்டு அப்புறமாவே வந்துட்டு டக்கு டக்குன்னு கோல் வாங்குறாங்க. சோ வந்து இந்த ஒரு அது என்ன தெரியல, அந்த ப்ரெஷர் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியலையா இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு அப்புறமா எப்படி அவங்க கேம் பிளான் மாத்தணும்ன்றது தெரியலையான்னு தெரியல. சோ அந்த ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் வந்து அவங்க எப்படி ஃபிகர் அவுட் பண்றாங்கன்னு பாக்கணும். ஏன்னா இந்த வாட்டியுமே வந்துட்டு அவங்க ஒரு கோல் லீட் எடுத்துறாங்க. திரும்பவும் அது நடக்கிறதுக்கு என்ன நிறைய சான்சஸ் இருக்குது அந்த கம்பேக் ஃப்ரம் பார்சலோனா. ஏன்னா போன வீடியோல கமெண்ட்ஸ்ல மக்கள் போட்டிருந்தாங்க இந்த லீட் எடுத்துட்டு போய் சிட் பேக் பண்ணனாலதான் அவனுக்கு கன்சீட் பண்ணானுங்கன்னு. நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு ஒழுங்கா சிட் பேக் பண்ணல. வார இன்டர் மிலான் எப்படி சிட் பேக் பண்ணுவாங்கன்னு தெரியும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தா பார்சலோனா ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா 5-4-1ங்கிற ஷேப்புக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல எங்கடா போறதுங்கிற மாதிரி. இப்ப அந்த 2 கோல் லீடுக்கு அப்புறம் அவனுங்க 5-4-1 அவனுக்கு போகல. அவனுக்கு வந்து சிட் பேக் பண்ணானுங்கனாலும் அட்டாக் பண்ணலையே தவிர இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துட்டு தான் இருந்தானுங்க. இப்ப இந்த கேம்ல நீ இன்டர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவங்க டூ மெனி கிராஸஸ் அலோவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நீ நோட் பண்ணனா அது வந்து அந்த ரெகுலரா அந்த கிராஸ் வந்துட்டு இருந்தா, அதுவும் அந்த செகண்ட் கோல் நம்ம ரிவ்யூல சொல்லியிருந்தோம் அந்த கிராஸ் எல்லாம் அவங்க விட்டுருக்கே கூடாது கோல் அடிக்கிறதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் அந்த மெயின் 3 அட் த பேக் அது யார் ஆடுறாங்களோ வந்துட்டு அந்த ஆஃப்லைன் ஆஃப் சைடு ட்ராப் யார் மெயின்டைன் பண்றாங்க பார்சலோனா கிட்டதே கத்துக்கணும். அவங்க எப்படி அந்த ஆஃப் சைடு ட்ராப் மெயின்டைன் பண்றாங்க, ஹைலைன் லைட் ஆடினா அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா பார்சா வந்து நிறையவே அந்த கிராஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரம் லமீன் சைட். சோ அது ஒரு மெயின் ஆஸ்பெக்ட். அவங்க மாத்துறாங்களா இல்லையன்றது என்னோட கருத்து. அந்த பேக் 3 வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க ப்ராசஸ்ன்றது. இந்த பக்கம் வருவோம். இன்டர் பார்சலோனாவை பார்த்துட்டாங்க. நிறைய ஹை லைன்ல நிறைய தடவை தாண்டி போனாங்க. ஆஃப் சைடையும் பீட் பண்ணி கரெக்டா உள்ள போனாங்க. அது ஒரு பெரிய போனஸா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஓகே இந்த டீம் நம்மளால உள்ள போக முடியுதுடா அப்படிங்கிற ஒரு போனஸும் நம்மளுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மாதிரி தெரியும். ஓகே இந்த டீம் நம்ம ஆடலாம் போல, இவங்க இவ்வளவு ஃபயர் பவர் இருந்தாலும் நம்ம கோல் போட நம்ம ஒழுங்கா ஆடலாம் போலன்னு. எனக்கு என்னன்னா இப்ப இன்டர் ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கனாலோ இல்ல 2 கோல் மறுபடியும் அந்த கேம் மாதிரி லீட் எடுத்துட்டாங்கனாலோ they should go back and lie down flat. நீ ஹைலே ஆறாத. ஆமா பின்னாடி அவங்க வெளியே இருந்து ஷாட் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த 3rd கோல்லாம் வந்து போஸ்ட் அடிச்சு வந்து அவன் மண்டையில அடிச்சு உள்ள போச்சு. அது ஒரு ஃப்ரீக் கோல் மாதிரி அது ரஃபினியாட்ட இருந்து வந்தது. சோ அந்த மாதிரி ஷாட் எடுத்து கோல் போடானா போட்டோம். நீ சொன்ன மாதிரி செகண்ட் கோல் மாதிரி கேவலமா கன்சீட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு உள்ள வந்து தாண்டி அவனுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இன்னும் ஷாக்கா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. சோ நான் வந்து இன்ட்ரா இருந்தேன்னா நான் இந்த மாதிரி யோசிப்பேன். பார்சலோனா அவே ஃப்ரம் ஹோம் பயங்கரமான சீசன். இது வந்து எல்லாருமே இப்ப பார்சலோனா மேல ஓகே பார்சா நீ தான் உள்ள போகணுங்கிற மாதிரி நரேட்டிவ் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. இன்டர் பண்ணுவாங்களா இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல பார்சலோனா போவாங்கன்னு. நீ என்ன நினைக்கிற? இப்ப இந்த கேம் என்ன நடக்கும்? நீ சொன்ன பாயிண்ட் தான்டா. பார்சலோனா மேல மோர் பிரஷர். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கே வந்துட்டு இந்த இவ்வளவு பெரிய டீம் இருக்கு, பார்சலோனா தான் ஃபைனல்ஸ் போகணும்ன்றது எவ்வளவு 10 வருஷம் ஆச்சா ஃபைனல் போய்? கடைசியா ஜெயிச்ச வருஷம் போனாங்கல்ல. 10 வருஷம் இருக்கு அவன் ஃபைனல் போய். ஐ திங்க் 2000 சரியா நாவல் எந்த வருஷம் வின் பண்ணாங்க? 13 or 14 தட்ஸ் தி லாஸ்ட் டைம் they won. 10 இயர்ஸ்க்கு மேல ஃபைனல் போய். அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும். சோ ஐ திங்க் கோயிங் இன்டு தி கேம் அவங்களுக்கு இன்னும் அதிகமாவே பிரஷர் இருக்கும். பட் ஐ ஃபீல் அந்த ஹேண்டில் பண்ற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. சோ
அவன ஓவரால் பார்த்தனா எனக்கு இன்னமும் வந்துட்டு ஐ திங்க் பார்சலோனா வில் டூ இட், எப்படியோ பண்ணிடுவாங்கன்றதா எனக்கு தோணுது. நான் போன prediction ரிவ்யூலயே எனக்கு சொல்லவே சொல்லியிருந்தேன் தெரியல, பட் நீ சொல்லு உன்னோட கருத்து என்னன்னு. நான் ரிவ்யூலயே சொல்லியிருந்தேன் அதுக்கெல்லாம் எனக்கு பார்சலோனா மேல வன்மம்னாங்க. சி ஹோம் இன்டர் மிலான் ஹோம் கிரவுடு, நம்ம இன்டர் மிலான் ஹோம் கிரவுட வச்சு எத்தனை டீம் அங்க சஃபர் பண்ணிக்க. பயன் முனிக்கே அங்க போய் சஃபர் பண்ணானுங்க. பயன் முனிக் ஆர் வெரி ஐடென்டிக்கல் டு பார்சலோனா இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங். உடனே உனக்கு பயன் தெரியுமா வாசா தெரியுமான்னு கேட்காது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் சைடு ரெண்டு பேருமே ரொம்ப ஐடென்டிக்கல். பட் அங்க போய் பயனும் சஃபர் பண்ணாங்க. பார்சலோனா வில் பி ரெடி டு சஃபர். நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்து பயப்படுற கிரௌடே இல்ல, பிளேயர்ஸே இல்ல பார்சலோனால. ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த இன்டர் கேவலமான ஷிட் ஹவுசரி ஃபுட்பால் பாங்கல அந்த மாதிரி ஆடி ஏதோ நேக்கா உள்ள போவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அங்க நடக்கிறதுனால இதே பாசால் நடந்திருந்தா ஈஸி பார்சலோனா வின்னு போயிருப்பேன் நானு. எனக்கு என்னமோ அந்த கிரௌட வந்து எப்படி பாசா சர்வைவ் பண்ணி உள்ள போவாங்க அப்படிங்கறத எனக்கு வெயிட்டிங்கா இருக்குது. அடுத்த கேமுக்கு நம்ம போவோம். நீங்க எல்லாம் காமெண்ட்ஸ் சொல்லுங்க என்ன நடக்கும் இந்த கேம்லன்னு. அடுத்த கேமுக்கு போவோம். 1-0 லாஸ் ஓட ஆர்சனல் அவே வராங்க. இந்த வாரம் பிரீமியர் லீக்ல அகைன் லாஸ் டு போர்ன்மத். அங்கேயும் பயங்கரமா பிரஷர் ஏறுது. இந்த கேம்ல பார்ட்டே வில் பி பேக். நீ வந்து இந்த கேம்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் யூஸ்வல் ஜெயிக்கணும் தான் எல்லா ஃபேன்ஸும் ஆசைப்படுவாங்க, அதுதான் அவங்களும் பண்ணணும். பட் இப்போ ஒரு போர்ன்மத் கேம் நீ சொன்ன மாதிரி அதை பார்த்ததுல இருந்து ஒரு ஸ்கேர் தான் இருக்குது. ஏன்னா வந்து வெறியா இருந்தோம், என்னடா உனக்கு செகண்ட் ஹாஃப் இப்படி சொதப்பிட்டானுங்கன்னு தான் இருக்குது. பட் அகெயின் அது வந்து டிஃப்ரெண்ட் கேம் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டுமே ரிலேட்டா பண்ணிக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் இருந்து ரியல் மேட்ரிட் கேம்ல நடுவில் ஏதோ ஒரு கேம் டிரா தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன், வின் பண்ணுமா சரியா தெரியல. பட் எனிவே டசன்ட் மேட்டர். ஸோ பிஎஸ்சி கேம் போறப்ப வந்து ஃப்ரெஷ் லைட்ல தான் போனோம். இந்த மாதிரி அந்த 1-0 டவுன் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. பட் அகெயின் அவங்க ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஐ ஃபீல் லைக் மோஸ்ட்லி த கேம் வில் பி க்ளோஸ். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. பட் நான் போனதுல இருந்து ஆர்சனல் தான் ஃபுல்லா சோக் பண்ண ட்ரை பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணணும். நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பிஎஸ்சி சிட் பேக் பண்ணி அவங்க டிஃபெண்ட் பண்ற டீம்ல பண்ணாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபுல் பேக்ஸ் எல்லாமே மோஸ்ட் லைக்லி அட்டாக்கிங் வைஸ் தான். அக்கீமியா இருக்கட்டும், மெண்டஸா ரெண்டு பேருமே அட்டாக்கிங் வந்தா சூப்பரா ஆடுவாங்க டிஃபென்ஸ் பண்றதை விட. ஸோ ஐ ஃபீல் தேல் கம் அவுட். ஆர்சனல் அந்த வர சான்சஸ் வந்து பரி பண்ணோம். போன வாட்டியே வந்து ஒரு 2 கிளியர் சான்ஸ் வந்தது, முடிக்க முடியல. அந்த மாதிரி சான்ஸ் தான் திருப்பி வருமானு தெரியல. ஸோ வந்த ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸே வந்து தான் அடிச்சு முடிக்கணும். மறுபடியும் ரெண்டாவது சான்ஸ் வரதுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, விச் இஸ் டிஃபிகல்ட் இந்த வாட்டி. நம்ம பிஎஸ்சி சைட்ல இருந்து பார்க்கலாம். 1-0 லீட் எடுத்துட்டு வராங்க. நான் சொல்லியிருந்தேன் they will be worried. ஐயோ 1-0 தான் நல்லாவும் ஆடணும்டா, ஆனா 1-0 தான் வெளியே வந்தோம்னு சொல்லி. ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா வீக்கெண்ட்ல எல்லாமே ரெஸ்ட் பண்ணிட்டான். ஜாவ் நேவஸை தவிர மத்தவங்க எல்லாருமே ரெஸ்டட். கோல் கீப்பர் முதற்கொண்டு ரெஸ்டடு. ஆனா அந்த சைடு ஆர்சனலுக்கு வந்து அது பண்ண முடியாத சிச்சுவேஷன். 8 அவுட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் ஆடினாங்க அந்த கேமை. இதுல நான் என்ன பேரல் கொண்டு வரேன்னா லிவர்பூல் கேம்ல இதே தான் நடந்துச்சு. ஏன்னா மிட் வீக்ல அவங்கள 1-0 லீட் நாங்க எடுத்துட்டு வந்தோம் ஹோம்ல. பட் வீக்கெண்ட் சவுத் ஆண்டன் கூட தான் எங்க கேம். ஆனால் நாங்க மெயின் பிளேயர்ஸ் ஆட வச்ச காரணத்தினால எங்களுக்கு அந்த ஒரு 70th மினிட் வரும்போது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. லைக் we were completely drained out of energy. 70th மினிட்ல இருந்து அந்த கேம் முடிய வரைக்கும் பிஎஸ்ஜி டாமினேட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஃபுல்லாவே பிஎஸ்ஜி தான் டாமினேட் பண்ணாங்க. and it went to penalties. எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ஆர்சனல் வந்து அந்த கேம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. இப்ப போர்ன்மத் கூட லாஸ் வருத்தமா இருக்குது. எதையாச்சும் பழி இருந்து அந்த ஒன்னு இல்லாத முடிச்சிருக்கணும். படகே நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு கோல் போட்டுன்னு சப்போஸ் போட்டாங்கன்னு அவனுங்களும் போடல, கேம் 120 மினிட்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு நேரம் வந்துட்டு நீ மெயின்டைன் பண்ணுமா பிளே? ஏன்னா பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா ஆடுறவங்க. இவங்க எல்லாம் சலீபாலாம் வந்து எவ்வளவு மாசமா ஆடுறாங்கன்னு தெரியல, அவன் ஆடிக்கிட்டே இருக்கான் அவன். இந்த மாதிரி அவன் இப்ப வர இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் வந்து அட்டென்ஷன் எல்லாம் போறது, போக்கஸ் போகுது, மட்டமாடிக்கிட்டு இருக்கான் அவன். சோ பிளேயர்ஸுமே எவ்வளவுதான் முடியும் அவங்களால. சோ ஐ ஃபீல் அட்வான்டேஜ் டெஃபினெட்லி பிஎஸ்டி வேற லெவல்ல அவங்க ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணி அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அவனுங்களுமே வந்துட்டு ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்சு டாக்டிக்கலி அவங்க லாஸ்ட் டைம் ஆடினதே சூப்பரா ஆடினாங்க. அவங்க ஆடின கேமே திருப்பி ஆடினாலுமே அவங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் த ஒன்லி ஒன் மேஜர் பாயிண்ட் வந்துட்டு டெம்பலே மைட் பி மிஸ்ஸிங். அவன் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். சோ அவர் ரிகவர்டா இல்லையான்னு தெரியல. பட் he hasn't played obviously in the last game. இந்த கேம் வந்து மறுபடியும் வரலனா யார் அந்த ரோல் எடுப்பாங்க? ஐ திங்க் அவன் கான்காலோ ராமோஸ் ஆடுவானா இல்ல பார்கோலா ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல அவங்க சைட் பொறுத்த வரைக்கும். பட் பிக் நியூஸ் ஆர்சனலுக்கு பார்த்தோம்னா பார்ட்டே will be back. so மெரினோ will be center forward again and the team will pretty much set itself. அதை பொறுத்து மீது எல்லாமே ஆடுவாங்க. ஏன்னா லாஸ்டா நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லீக்ல ஆடின லைன் அப்ப எப்பவோ அக்டோபர் நவம்பர்ல ஆடினதாமா. மெரினோ தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு ட்ரொசார்ட் தூக்கி ஸ்ட்ரைக்கரா ஆடினதெல்லாம். so you will be back to your preferred lineup. இதுல நான் என்ன கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து அகைன் ஆர்சனல் அட் ஹோம் அவங்க வந்து பெருசா ஆடல.
இங்க வந்து மிட் வீக்கும் வந்து ஃபுல்லா ரெஸ்ட் பண்ண முடியாத கட்டாயத்துல ஃபுல் டயர்டோட வருவாங்க. நீ பிஎஸ்ஜி சைடுல பார்த்ததுல ஒரு ஆர்சனல் இந்த வீக்னஸ் நான் யூஸ் பண்ணாண்டா இந்த கேம்னு பார்த்தா உனக்கு என்ன தெரிஞ்சது? வீக்னஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல எடுத்து பார்த்தாலே இந்த வீக்னஸ் என்ன, நம்ம ஒரு 25 மினிட்ஸ் வந்துட்டு சும்மா ஜாலியா சுத்திட்டு ஒண்ணுமே அவனுங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம சுத்திட்டு இருந்தாங்க. செகண்ட் வந்துட்டு ஐ திங்க் போர்ன்மத் கேம்லயே நீ பார்த்தனா நிறைய சான்ஸ் வந்தது போர்ன்மத் கோல் அடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி. என்னன்னா பேசிக்கலி வந்துட்டு அந்த நீ ஹை பிரஸ் பண்ணி நீ வந்து அந்த டிஃபெண்டர் லைன்லயே கொஞ்சம் ராயா பக்கத்துல அங்க பிரஷர் கொடுத்தனா பால் கண்டிப்பா உனக்கு சிக்கிடும். அது வந்து இப்ப முன்னாடி நல்லா ஃப்ளூவெண்டா இருந்தாங்க ஆர்சனல், பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கொஞ்சம் லைட்டா தடுமாற்றம் இருக்க மாதிரி தெரியுது. ஐ திங்க் ஹை பிரஸ் பண்ணாங்கன்னா மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் த பால். அதுதான் பேசியோ பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லெக்ல. சோ அவன் அதான் சொன்னா அவனுங்க ஆடுற கேமே நீங்க ஆடுனீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஈஸிலி ஹையர் சான்சஸ் தென் ஆர்சனல். இதுல யாரோட பிரஷர் அதிகம் நினைக்கிற கோயிங் இன்டு திஸ் கேம்? ஒரு பிஎஸ்ஜி இந்த வருஷம் வந்து நம்ம லூயி என்ரிக்கே போன வருஷம் கொடுத்தாங்க, பட் இந்த வருஷம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு தேவ் அசெம்பிள் தி ஸ்குவாட். ஒரு குவாரட்செலியா, ஒரு கான்காலா ராமாஸ், ஒரு டெம்பல்லே, ஒரு டிசைர் டூவே, இவங்க எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஸ்குவாட் அசெம்பிள் பண்ணிருக்காங்க. இப்போ தேர் பெர்ஃபார்மிங் மச் பெட்டர் தேன் when they had மெஸ்ஸி, நெய்மார், எம்பாப்பே விட இப்போ வந்து ராமாஸ் எல்லாருமே இருந்தும் they didn't do well, but now they're performing much better. நீ எப்படி பாக்குற இப்ப இந்த பிஎஸ்ஜி உடைய ஒரு ப்ராஜெக்ட? பிஎஸ்சி ப்ராஜெக்ட் வந்து டுக் அ ப்ராப்பர் டர்ன். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ரெண்டு ஃபேஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து சும்மா அந்த குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் பேர் பெருசா இருக்கிறவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி இப்ராஹிமோவிச், அப்புறமா அந்த அர்ஜென்டினன் விங்கர் ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தேன். டிமரியா கிடையாது, இன்னொருத்தன் மறந்துச்சு அவன் பேரு. பட் அந்த மாதிரி அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த பிளேயர்ஸ்லாம் சும்மா அந்த பெக்கம் எல்லாம் கூட வந்து ஆடுனான்ல. அதான் பெக்கம். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி தே வாண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டே மாறிடுச்சு. நாங்க யூத் டெவலப்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பேசிக்லி ஆல் யங்ஸ்டர்ஸ் வாங்கி சூப்பரா டெவலப் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் அவங்களோட ஹோல் ப்ராஜெக்டே மாறிடுச்சு. பழைய பிஎஸ்சிக்கும் புதுசுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் டூயிங் எக்ஸலன்ட்லி வெல். ஏன்னா இப்போ வந்து ஆர்டேட்டாக்கு வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. பட் பிஎஸ்சி ஆர் டூயிங் இட் ரிலேட்டிவ்லி குவிக்கர். ரீசோர்சஸ் எடுத்து பார்த்தாலும் ஆர்சனலுக்கும் நல்ல காசு தான் கொடுத்தாங்க, பிஎஸ்சிக்கும் நல்ல காசு தான் கொடுத்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தேர் டூயிங் அ பெட்டர் ஜாப் அட் இட் பிகாஸ் ஆஃப் அவங்களோட யூரோப்பியன் பெடிகிரி. அது ஒன்று இருக்குது அவங்களுக்கு டெஃபினட்டா. இல்ல பட் அவங்களுடைய ஹோலி கிரவுன் இதானடா. அவங்களுக்கும் சாம்பியன்ஸ் லீக் தான் வேணும். லீக் அந்த லீக் ஒன்னா வருஷம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அதுல பெருசா இது கிடையாது. சாம்பியன்ஸ் லீக் ரொம்ப முக்கியம். அவங்க ரெண்டு சைட்லயுமே அவங்களுக்கு வந்து கிளப்பா பிரஷர் அதிகமா இருக்கு. ஆர்டேட்டாக்கு இங்க வந்து அதிகமா ஒன்னும் பிரஷர் இருக்குது. சோ வந்து அவங்களுக்கு இருக்க பிரஷர் வேற. ஆர்டேட்டா வந்துட்டு இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், எல்லா கிளப்லயும் ஏதோ ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிருவாங்க இந்த சீசன், ஸ்பர்ஸ் தவிர அவனை ஜெயிக்க மாட்டானுங்க. ஆனா ஆர்டேட்டா மட்டும் எதுவும் ஜெயிக்கலன்னு வைங்க, செஞ்சிருவாங்க. எத்தனாவது சீசன் இது, எல்லா கிளப்பும் ஜெயிக்குது. நீ வந்து என்னதான் மட்டமா ஆடினாலும் யுனைடெட் வந்துட்டு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ட்ரோஃபி, அதுவும் யூரோப்பியன் ட்ரோஃபி ஜெயிச்சிட போறானுங்க. நீ என்னதான் முக்கினாலும் செகண்டும் கன்ஃபார்ம் இல்ல, டாப் 4 தெரியல எனக்கு. சோ வந்துட்டு எதுவுமே இல்லாம இதுலயுமே முக்கிட்டு வெறும் செமிஃபைனல்ஸ் வந்துட்டோம் பெரிய விஷயம். இதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்? நத்திங் டு ஷோ ஃபார். தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சோ வந்து பிரஷர் வைஸ் நீ பார்த்தனா டெஃபினட்டா ஆர்டேட்டாக்கு தான் மோர் அதிகம். இல்ல ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த ஒரு நடுவுல அந்த பிளான கேம்பிள் அது தேவையாங்கிற கேள்வி இப்ப வருது. ஏன்னா ரிசல்ட் எடுக்காதனால தேவையாங்கிற கேள்வி இப்ப வருது எனக்கு. ஹீஸ் அண்டர் இம்மென்ஸ் பிரஷர் ரைட் நவ். ஆர்டேட்டா அவன் வந்து கேள்வி கேட்டா வந்து 7 பேர் வெளியே உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அந்த 7 பேரை கூப்பிட்டு வந்தா நாங்க வேற லைனப்பே வச்சு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இஸ் டூயிங் இட் ஆல் இன் தீஸ் பிரஸ் கான்ஃபரன்சஸ். பட் ஐ திங்க் ஹி நீட்ஸ் டு பர்ஃபார்ம். இட்ஸ் அட் த ஸ்டேஜ் வேர் இன் ஒருவேளை அதை பர்ஃபார்ம் பண்ணலனா இந்த கேம், அண்ட் இஃப் யூ கைஸ் டோன்ட் கோ த்ரூ, I think fans will be very divided right now. I think it will go berserkங்கிற மாதிரி. என்னடா அது நீ சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இவனுக்கு எல்லா ரிசோர்ஸையும் கொடுத்தாச்சு, இந்த சீசன் ஆமா இன்ஜுரிஸ் இருந்துச்சு, ஓனர்ஸ் வந்து ஜனவரியில பேக் பண்ணல, எல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்ப இதே மாதிரி எத்தனை ரீசன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுங்கிற ஓனர்ஸ் இல்ல அந்த ஃபேன்ஸ் வந்து டிவைடட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பாதி பேர் பாதி பேர் டவுட்ல தான் இருக்காங்க, ஓ இவனை தூக்கணுமா அப்படின்னு. இப்ப இந்த கேம் வந்து என்ன நடக்கும், என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொன்னீங்கன்னா நீ என்ன நடக்கும் எதிர்பார்க்கற? ப்ரெடிக்ஷன் மாதிரி ஆசைப்பட்டேன்னா எனக்கு வந்து 2-0 கிளீனா முடிச்சுட்டு போங்கடா ஃபைனல்ஸ் நான் சொல்லுவேன். பட் நியாயப்படி சொல்லணும்னா ஐ ஃபீல் மேபி ஒரு 1-0 ஒரு நிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டைம் போகும், எக்ஸ்ட்ரா டைம் டு பெனல்டிஸ் போகும். பெனல்டிஸ் போனா அட்வான்டேஜ் பிஎஸ்சி, அங்கேயே சாப்டர் க்ளோஸ். அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்லீஸ்ட் நாங்க தோத்து போல, நாங்க பிஎஸ்சியில போய் ஜெயிச்சோம், பெனால்டிஸ் தான் தோத்து போனோம் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் போகுது.
எனக்கு என்னன்னா, அதாவது இந்த இந்த இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் வராதெல்லாம் வந்து ஒரு அடுத்த பக்கமா இருந்தாலும், நீ சொன்ன மாரி ஆர்சனல் அவே சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் எப்பலாம் ஆடிருக்காங்களோ அவே தே ஹேவ் ரியலி சஃபர்ட். ஐ திங்க் பிரீமியர் லீக்லயே அவே தே ஹேவ் ரியலி ஆக்சுவலி சஃபர்ட். அண்ட் ஒரு பெரிய ஸ்டாட்னா 38% ஆஃப் த கோல்ஸ் தட் யூ கன்சிடர் ஹேவ் பீன் ஃப்ரம் செட் பீசஸ். செட் பீஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்க நீங்க கோல் போடுறதுக்கு பட்ட பேர் வச்சா, நீங்க கோல் கன்சீட் பண்றதுல லிஸ்ட்ல டாப்ல இருக்கீங்க செட் பீஸ்ல. 38% கோல்ஸ் கன்சீட் பண்ணிக்கிறீங்க, பிரீமியர் லீக்ல ஹையஸ்ட். இப்போ நீங்க வந்து அந்த அவே கேமுக்கு போறீங்க, ரியல் மேட்ரிட் வந்து போகும்போது 3-0 லீட்ல போனீங்க, which is a different scenario. நாம என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்டா, 3 கோல் லீட் இருக்கிறங்கிற மாதிரி. இப்போ 1 கோல் டவுன்ல போறீங்க, நீங்க தான் எடுத்துட்டு போய் ஆடணுங்கிற கட்டாயத்துல மாதிரி கேம் இப்போதைக்கு இருக்கு. அதனால ஐ ஃபீல் பிஎஸ்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா, ஏன்னா லிவர்பூல் எங்க கம்ப்ளீட் டாமினேட் பண்ணானுங்க ஹோம்ல, ஆஸ்டன் வில்லாவே அதே வேற கம்ப்ளீட் டாமினேஷன் பண்ணானுங்க. இப்ப செமிஃபைனல் அகைன்ஸ்ட் ஆர்சனல், அவங்களுடைய ஃபேன்ஸ் பயங்கரமான அட்மாஸ்பியர். நினைக்கணுமோ பிஎஸ்ஜி வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலை போட்டானுங்கன்னா, நீ சொன்ன மாதிரி வந்து பிஎஸ்ஜி வில் பி வெரி வெரி டஃப் டு பீட் அண்ட் கோ 3 கோல்ஸ். அப்பெல்லாம் வந்து ஐ திங்க் இட் வில் பி டஃப். பட் தெரியல, பிஎஸ்ஜி சொன்ன மாதிரி அட்டாக்கிங்கா இருக்காங்க, ஆர்சனல் தே கேன் டூ தட். எனக்கு ஷூரா தெரியல. பட் ஐ ஃபீல் பிஎஸ்ஜி வில் கோ த்ரூ. யூ ஃபீல் ஆர்சனல் வில் கோ டு பெனல்டிஸ்ங்கற அந்த பிரஷர் எனக்கு வந்தா பிரஷரா இருக்கு. ஆர்சனல் ஃபேனா அங்க போய் தான் ஆகணும், இல்லனா கலாய்ப்பானுங்க எல்லாரும். எஸ் we have to do it. you have to do it. பாத்துட்டு இருக்க எல்லாருமே you have to do it. சோ மறக்காம வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு, நம்மளுடைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த செகண்ட் லெக் முடிச்சிட்டு சுபாஷ் அழுவோட வருவானா இல்ல மறுபடியும் துண்டு எடுத்துட்டு வருவானா அப்படிங்கறத செகண்ட் லெக் முடிச்சிட்டு மீட் பண்ணுவோம். That's it for now from Gautam and Subhash. Bye bye.